அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாரும் நல்ல சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையலுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சேமியா கேசரி எடுத்துக்கிட்டேன். அதுவும் வாழை இலையில் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ அது வச்சுட்டு அதுக்கப்புறம் பல்லாரி சம்பல், அதுக்கப்புறம் ஒரு பைனாப்பிள் கட் பண்ணதில் ஒரு பீஸு, சிக்கன் ஃப்ரை அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரியாணி வந்து கேரளா மட்டன் ஒயிட் பிரியாணி தான் இன்றைக்கி நாங்கள் சமைச்சிருந்தது. அப்போ அதையும் இலையில எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் சைனா கிராஸில் இளநீர் புட்டிங் ஒன்று செஞ்சுருந்தோம். அதெல்லாம் இப்போ இலையில வைக்க முடியாதுங்கிறனால இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒரு பவுலில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை வச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலுமே வேலை நல்ல ஹெவியான வேலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் புளிக்கறின்னு ஒன்று சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் ஒரு பருப்பு குழம்பு. இதுதான் இன்றைக்கி மத்தியானம் மெனுவில் உள்ளது. அப்போ இது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல தோணுச்சு. எப்பொழுதுமே எங்களுக்கு ஸ்வீட்டை எனக்கும் என் பையனுக்கும் பிடிக்கவே செய்யாது, அதாவது சாக்லேட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே. அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் அன்றைக்கி இந்த சாக்லேட்டை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருந்தது, குட்டி குட்டி பாலாகவும் இருந்தது. அப்போ இதை பார்க்கும்போது ரெண்டாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருந்தது. அப்போ அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃப்ரிட்ஜில் இல்லாமல் இருந்ததுனால அது ஒரு மாதிரி கிளுகிளுன்னு இருந்தது அந்த சாக்லேட்டு. அப்போ சரி, அப்போ ஒன்று உடைச்சதோட போதுன்ட்டு மிச்சத்தை உடைக்க வேண்டான்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்ல சூப்பராக செட் ஆகி அழகாக இருந்தது. இதை சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. அலைக்கும் சலாம்.